ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு 30/12/2024 காலையில் 4 மணிக்கெல்லாம் இந்த டே அற்புதமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி அமாவாசை இருந்தாலும் ஏன் கோலம் போடுறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி. அதனால் சின்னதாக 5 புள்ளி கோலம் போட்டாச்சு. அப்புறம் நம்ம எப்பயுமே செய்கிற மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையும் மன நிறைவாக முடிச்சாச்சு. துளசி அம்மாவுக்கும் நல்லபடியாக பூஜை முடிஞ்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்கு லஞ்சும் சமைக்கணும், பிரேக்ஃபாஸ்ட்டு சமைக்கணும். அது இல்லாமல் இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி அப்படின்றதுனால ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும். இன்றைக்கி மண்டே எப்போயுமே நம்ம போகிற மாதிரி சிவன் அப்பாவையும் போய் பார்க்கணும். ஸோ அதனால் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. காலையில் சீக்கிரமாகவே 4:20க்கெல்லாம் நம்ம வீட்டில் செய்கிற பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் இன்றைக்கி சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி மேலே போயிட்டு மேலே இருக்கிற அந்த பெரிய கணேஷாவுக்கும் அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு தீப ஆராதனை காமிச்சிட்டு வரணும். அப்படி வர்றதுக்கு கரெக்டாக இப்போ 4:20 ஆகுதா. அப்புறம் அங்கெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர கண்டிப்பாக 5 மணி ஆகிடும். அப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம வீட்டில் கிடைச்ச கீரை, அதாவது வல்லாரக்கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் நம்ம வீட்டில் இருந்தது தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நேற்றே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதே ரெண்டையும் ஒன்றா போட்டு நம்ம லஞ்சுக்கு கீரை கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே நான் அழகாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். அப்புறம் சப்பாத்தி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் தட்டுப்பயிர் கிரேவியும் மட்டும் பண்ணிவிட்டு பசங்களுக்கு அப்புறம் லஞ்ச் நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்து கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்துடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை மட்டும் செஞ்சு பசங்களை சாப்பிட வச்சுட்டு அப்படியே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு நான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டேன். ஏன்னா ஹனுமன் ஜெயந்தி அப்படின்றதுனால கோயிலுக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இன்றைக்கி அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. வெண்ணெயிலே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் நிறைய கூட்டம் இன்றைக்கி, ஏன்னா ஹனுமன் ஜெயந்தி இல்லைங்களா. ஸோ அதனால் ரொம்ப நேரம் லைனில் நிற்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ அங்கே சாமியை மன நிறைவாக கும்பிட்டுட்டு அப்புறம் இன்றைக்கி மண்டே கண்டிப்பாக சிவன் அப்பாவை பார்க்கணும். அதனால் சிவன் கோயிலுக்கும் போயிட்டு அப்பாவையும் கொஞ்சம் நேரம் இருந்து அங்கே தரிசனம் பார்த்துட்டு அப்புறம் நெய்வேத்தியம் அங்கே சூப்பராக இருக்கும், நெய்வேத்தியம் கொடுப்பாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு அதுக்கப்புறம் தான் லஞ்சு சமைக்கவே ஆரம்பித்தேன். இப்போ பாப்பா அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 11 மேலே கூட போயிட்டு லஞ்சு சமைச்சு எடுத்து கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் சமைக்கவே ஆரம்பித்தேன். என்ன லஞ்ச் சமைச்சேன் அப்படின்னா, கொஞ்சமாக புலாவ் பண்ணிவிட்டு அதுக்கு ரைத்தா பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பாஸ்தா பண்ணியிருந்தேன். அப்புறம் சரி ஸ்நாக்ஸுக்கு வேறு சைடில் ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. அது மட்டும்தான். அவ்வளோதாங்க. இன்றைக்கி இப்படி தான் எங்களுக்கு சூப்பராக இந்த நாள் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். நன்றி, பாய், சிவாய். நம்ம வாழ்க வளமுடன்.